வெல்கம் டு அண்ணம் கைவண்ணம். இன்னைக்கு சோளத்தை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன். அது எப்படி செஞ்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம். சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்துருக்கட்டும். இந்த மாதிரி சோளம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கொஞ்சம் பிஞ்சு சோளமாக எடுத்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். சோளத்தை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மிளகாய், 2 பூண்டு பல், கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை, புதினா. இதை நம்ம மிக்சியில் 1-2 முணுக்கிக்கிறலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிடலாம். நம்ம முணுக்கி வச்சுருக்க மிளகாய், மல்லி, புதினாவை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அதில் நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும். இப்போ நம்ம சோளத்தையும் அதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் நம்ம ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சோளத்தை நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கனால அதில் உள்ள தண்ணி சத்தே இதுக்கு போதுமானது. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு சோளம் மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.